வணக்கம் நேயர்களே, உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியை வழங்குவதற்காக ஆண்ட்ரூஸ். இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலையும் மழை அப்படிங்கறது ரொம்ப அதிக அளவுல இருக்கு. சாதாரணமாவே நம்ம வீடுகளுக்குள்ள தண்ணி வருது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. சாலைகள்ல தண்ணி தேங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கு. இதே இது கடலையே தாயாக, அந்த கடலையே வாழ்வாதாரமாக கொண்டிருக்கிற மீனவர்கள், அதாவது கடலுக்கு அருகிலேயே அவர்களுடைய வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறவங்களுடைய நிலைமை இன்னும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடிய ஒரு சூழல். சோ அப்படிப்பட்ட நிலையில கன்னியாகுமரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் சந்திக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை என்ன? மழை அதிக மழை பெய்யறதுனால கடல் நீர் ஊருக்குள் புகுந்து வருகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை கன்னியாகுமரி பக்கத்துல இருக்கு. சோ அந்த பிரச்சனை பற்றியும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கு தீர்வுதான் என்ன செய்ய வேண்டும், இயற்கை அதன் மூலமாக என்ன சொல்லுகிறது நமக்கு என்பது பற்றியெல்லாம் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சி நாம் பேச காத்திருக்கிறோம். இது பற்றிய செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம். குமரி மாவட்ட கடலோர கிராமங்களான ரயுமன்துறை, பூத்துறை, தாத்தூர், சின்னத்துறை, ரவிபுத்தன் துறை, வள்ளவிளை, நீரோடி ஆகியவற்றில் கடந்த சில நாட்களாகவே அலைகளின் வேகம் அதிகமாக காணப்படுகிறது. கூடவே பலத்த காற்றும் வீசுகிறது. மேலும் அலையின் சீற்றம் அதிகரித்ததன் காரணமாக கடல் அலைகள் ஊருக்குள் புகுந்து விடுகின்றன. இதனால் கரையோரங்களில் இருக்கும் வீடுகள் கடலுக்குள் அடித்துச் செல்லப்படுகிறது. தற்போது குமரியில் பெய்த கனமழை காரணமாக பல கிராமங்களில் ஊருக்குள் வந்த அலைகளால் பல்வேறு வீடுகள் சேதமடைந்துள்ளன. கடல் அலைகள் ஊருக்குள் வராமல் இருக்க கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மீனவ கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாத்தூர் கோயில் விளாகம் அருகே கடந்த 2013ஆம் ஆண்டு கடல் அரிப்பை தடுக்க 100 மீட்டர் தொலைவில் கடல் அலை தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது. ஆனால் கடல் சீற்றம் காரணமாக அந்த சுவர் அடித்துச் செல்லப்பட்டது. தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய அலை தடுப்பு சுவர் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டு இதற்காக 205 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயாரிக்கப்பட்டு மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான நிதி ஒதுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. கடல் அரிப்பு தடுப்பு சுவர் அமைத்தால் கடல் அரிப்பு தடுக்கப்படுவதோடு மீனவர்கள் தங்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த முடியும் என்கின்றனர் மீனவர்கள். கலக்கத்தில் இருக்கக்கூடிய குமரி மக்களுக்கு தீர்வுதான் என்ன என்பது பற்றி இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் விரிவாக பேச காத்திருக்கிறோம். அதற்காக அரங்கத்திற்கு வந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார் சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறையினுடைய முன்னாள் பேராசிரியர் சிவஞானம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த நிலையில அங்க கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் ஜெபசன் அங்கு தற்போது நிலவி வரக்கூடிய சூழல் என்ன என்பது பற்றி சுருக்கமாக சொல்கிறார், கேட்கலாம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஜூன் ஜூலை மாதங்களில் கடலுடைய தாக்கம் சற்று அதிகமாக இருக்கும். ராட்சச அலைகளாக கடலில் இந்த அலைகள் எழும்புவது வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் தற்பொழுது சற்று மாறுதலாக ஒரு மாதத்திற்கு முன்னதாகவே தற்பொழுதே கடலினுடைய சீற்றம் சற்று அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரையிலான 42 மீனவ கிராமங்களிலும் இதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வள்ளவிளை இறைப்புத்தன் துறை இணைப்பு சாலையானது முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தேங்காய்பட்டணம், இரவிபுத்தன் துறை உள்ளிட்ட பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அருகில் இருக்கக்கூடிய சமூக நலக்கூடங்களில் தஞ்சம் புகுந்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் பாதிப்புக்குள்ளான மக்களை இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரிலோ பார்வையிடவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது. இந்த கடலினுடைய அலையினுடைய அதாவது வேகம் அதிகமாக இருப்பதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெரும்பாலான மீனவ மக்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லவில்லை. அவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை தற்பொழுது எழுந்திருக்கிறது. இதை உடனடியாக மாவட்ட ஆட்சியர் தலையிட்டு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணங்களை வழங்க வேண்டும், போர்க்கால அடிப்படையில் அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய தகவல் இந்த மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது. பல பிரச்சனைகள், இணைப்பு சாலைகள் உட்பட பல்வேறு விதமான இணைப்பு சாலைகள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் ஒரு பொதுவான ஒரு கூடத்தில் அவர்கள் தங்கியிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறார்கள் குமரி மக்கள். சிவஞானம் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, பொதுவா ஒரு காமன் மேன், ஒரு நடுத்தர மனிதனுக்கு என்னன்னா, கடல் பக்கம் இருக்கிறவங்களுக்கே கூட அந்த உள்ளார்ந்த ஒரு அறிவியல் தெரியாது. கடல்ல இருக்கக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா உள்வாங்குது அப்படின்னு சொல்றாங்க. ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா தண்ணீர் புகுந்து வருது அப்படிங்கிறாங்க. இதற்கு அறிவியல் பூர்வமாக ஒரு யதார்த்த மனிதன் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விளக்கம் என்ன? அவரே சொல்லியிருக்கிறார், ஜூன் ஜூலை மாதங்களில் கடல் சிறிது மேலே எழும் என்று. அதாவது மே 3வது வாரத்திலிருந்து ஜூன் முடிய அரபிக்கடலானது 3 மீட்டர் மேலே எழும். அது எழும்போது அது இருக்கக்கூடிய அலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தை தாக்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். இது ஆண்டுக்காண்டு நடைபெறுகிறது. ஆனால் இப்பொழுது அதோடு கூட இந்த சமீபத்திலே
மே 25 நேபாளில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் நமது மேலோடானது சிறிது நகர்ந்திருக்கிறது. அது அந்த நேபாளத்திலே கீழே குத்தி இருக்கிறது. குத்துவதனால அந்த ஓடு எப்படி இருக்குதுன்னா ஒவ்வொரு அடுக்கடுக்காக இருக்கிறது. மேலே இருக்கக்கூடிய அடுக்கு 2 கிலோமீட்டர் ஆழம்தான். அந்த 2 கிலோமீட்டர் ஆழம் என்ன இருக்குன்னா மேலே எழும்பி அப்படியே சுக்குநூறாக நொறுங்கி விட்டது. அதற்கு கீழே இருக்கக்கூடிய 10 கிலோமீட்டர் 15 30 60 கிலோமீட்டர் இருக்கிறது கீழே அந்த ஈரோஷன் பிளேட்டை குத்தி கொண்டிருக்கிறது. அதனால நம்முடைய ஓடானது சிறிது வளைந்திருக்கிறது. இந்த வளைந்திருப்பது ஏற்கனவே கடல் மேலே பொங்கி வரும்போது இந்த வளைவானது கீழே கன்னியாகுமரியை தாக்குவதனால் இன்னும் கூட கடல் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு அதிகரித்து விட்டது. இதுதான் இந்த வருடத்திலே ஏற்பட்ட மாற்றம். இது இந்த வருடத்தில் மட்டுமல்ல 2010 தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது மிக அதிகமாக அந்த தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சிவஞானம். இவர் குறிப்பிட்டது போல 2010 தாக்கம் இருந்தாலும் கூட கடலினால் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக 2004 டிசம்பர் 26 சுனாமி மூலமாக தான் அந்த பாதிப்பு இந்திய மக்களுக்கு நமக்கு தெரிய வந்தது. இது போன்ற ஒரு பிரச்சனைகள் எழுவதற்கான காரணம் என்ன, இன்னும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் என்பது பற்றியெல்லாம் பேசலாம். இறைமன்துறை, பூத்துறை, நீரோடி உள்ளிட்ட பல்வேறு விதமான கிராமங்கள், பல கிராமங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீரிலே தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. ஏன், என்ன காரணம், என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள், உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் அந்த குமரி மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள், அவர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி அவர்கள் சொல்லுகிறார்கள். கேட்கலாம். இந்த ஜூன் ஜூலை மாசத்துக்கு அந்த டைம்ல ஒவ்வொரு ஆண்டும் இதே மாதிரி கடல் கொந்தளிப்பினால பல வீடுகளும், பல ஏக்கர் இடங்களும், பல கம்பெனிகளும் அழிந்து போவது சகஜம். அது எல்லா மீனவர் அமைப்புகள் வழியாகவும் பல சங்கங்கள் வழியாகவும் அரசுக்கு பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்த பிறகும் அவங்க எந்த அரசும் மீனவர்களை கண்டு கொண்டது இல்லை. இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று சொன்னால் தூண்டில் வளைவு கண்டிப்பா போட்டே ஆகணும். இது பல ஆண்டுகளாக மீனவர்கள் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. எங்க ஊர் தூத்தூர் பஞ்சாயத்து, தூத்தூர் இரவிபுத்தன்தர கிராமம். கடல் சோபத்தினால் நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறோம். இது 5-6 நாள் ஆயாச்சு. இப்படி இருந்து 5-6 பகரம் வீடு போயாச்சு. இது காரணம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். சின்ன மக்கள் எல்லாம் இருந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். பிள்ளைகளுக்கு ஒருவேளை கூட அது வீட்டுல இருந்து அரிசி பொங்கி கொடுக்க முடியாத நிலைமையில இருக்கிறோம். இந்த கடல் சோபத்தினால ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். 5 வீடுக்கு மேல் போயிருக்குது. அப்படி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு உடனடியாக என்னத்தைங்களும் நடவடிக்கை எடுக்கும். அரசாங்கத்துல நிறைய பேர் பாக்குறாங்க. ஒண்ணுமே இன்னும் இதுவரை ஒன்னும் செய்யல. நீங்க எதுவும் செஞ்சு தர என்ன பாத்துட்டு போறவங்க, அது செஞ்சு தரோம் இது செஞ்சு தரோம்னு சொல்லிட்டு போறாங்க. இதுவரை ஒரு நடவடிக்கை எடுக்கல, ஒன்னும் செஞ்சும் தரல. ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சு நீங்க உடனடியாக என்னத்தை எங்களுக்கு செஞ்சு தர தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் வரக்கூடிய இந்த மிகப்பெரிய கடல் அலைகள் தற்போது பருவம் தவறி இந்த மாதத்திலே வந்திருக்கிறது. குறிப்பாக தேங்காய்பட்டினம், இறைமன்துறை, இரவி புத்தந்துறை, வள்ளோலை போன்ற கடற்கரை கிராமங்களில் மிக அதிகப்படியான கடல் அலைகள் ஊருக்குள் புகுந்திருக்கிறது. இந்த கடல் அலைகளின் தாக்கத்தினால் இரவி புத்தந்துறை மீனவ கிராமத்தில் கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடுகள் கடலுக்குள் சென்றிருக்கிறது. அதுபோன்று இரவி புத்தந்துறை வள்ளவளை கடற்கரை இணைப்புச் சாலை கடந்த 3 வருடங்களுக்கு முன்பாக கடலினால் அடித்துச் செல்லப்பட்டு இருந்த இடமே தெரியாத அளவிற்கு சாலை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கடற்கரை கிராமங்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் கேரள மாநிலத்தில் உள்ளது போன்று கடல் அரிப்பு தடுப்புச் சுவரை தாண்டி கடலுக்குள்ளால் நேர்கல் சுவர் ஸ்டாப்பர் என்று சொல்லுகிற அந்த தூண்டில் வளைவுகளை அமைத்து இந்த மீனவ கிராமங்களையும் இந்த மீனவ மக்களினுடைய குடியிருப்புகளையும் பாதுகாக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமையாக கருதுகிறோம்.
சாலைகள் மட்டுமல்ல, தங்கியிருக்கக்கூடிய வீடுகள் கூட இல்லாத நிலையில அங்க இருக்கக்கூடிய மீனவர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள் என்பதை தங்களுடைய கருத்தாக, தங்களுடைய பிரச்சனையாக சொன்னார்கள். இந்த நேரத்தில் அங்க குளச்சல் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு பிரின்ஸ் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரின்ஸ். இந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய அந்த கடல் தடுப்பு சுவர் அப்படிங்கறத எழுப்பணும் அப்படிங்கிறது. ஏற்கனவே 2013 எழுப்பப்பட்டாலும் கூட அது சிதைக்கப்பட்டது. இந்த ஒரு நிலையில அது அமல்படுத்தப்படுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? அதை பற்றி விவரங்கள் சொல்லுங்க. இங்க போடப்பட்ட தடுப்பூசி சுவர் கூட சரியாக அந்த காலத்துல போடல. சரியா அந்த தடுப்பூசி சுவர் போட்டிருந்தால், கேரளா மாநிலத்தை போல போடப்பட்டிருந்தால் இப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட்டிருக்காது. எந்த மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு விளைவு ஏற்படுகின்ற போது உடனடியாக அந்த மாநில அரசு மத்திய அரசு உதவியோடு சரியான பணிகளை செய்து அந்த மீனவ மக்களை, கடற்கரை ஓர மக்களை, கடலோர பகுதி மக்களை பாதுகாத்திருப்பார்கள். அவர்களுக்கு இப்ப பருவம் மாறி ஏற்கனவே அட்வான்ஸா வந்துட்டு, போன வருஷம் கூட ஜூலை மாதங்களில் ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய அந்த அழுத்தம், காற்று, அதனால் ஏற்பட்ட விளைவு, நூற்றுக்கணக்கான வீடுகள் குளச்சல் கூட சென்று விட்டது, மோசமான அளிக்கப்பட்டது. அதுபோல கடியப்படத்திலே பாதிப்பு ஏற்பட்டது. தொடர்பாக இந்த பிரச்சனை வல்லவளை மற்றும் இறைவன்துறை போன்ற பகுதிகளிலே தொடர்ந்து இணையம் துறை போன்ற பகுதிகளிலே பெரிய விளைவுகள் ஏற்பட்டிருக்கிறது. தூத்தூர்ல கூட பல பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. இதெல்லாம் அரசின் கவனத்திற்கு நாங்கள் கொண்டு போயிருக்கிறோம், சட்டமன்றத்தில் கூட பேசியிருக்கிறோம். ஆனால் சரியான முடிவை சட்டமன்றத்தில் செய்வோம் என்று தெரிவார்கள், திட்டங்களை போடுவார்கள். ஆனால் எந்த விதமான திட்டங்களும் நிறைவேற்றப்படவில்லை. இந்த வேதனையால் அங்கே சாலை, இறைவன்துறை சாலை அழிந்துவிட்டது பிரச்சனையை சொல்லிவிட்டார். உண்மையிலே 3 வருடங்களாக மிகப்பெரிய சிதைவு, சாலையை துண்டிக்கப்பட்டது. அதை சரி செய்ய வேண்டும் என்று அரசிடம், தமிழக அரசிடம் கவன ஈர்ப்பு தீர்மானமாக கொண்டு சென்றேன். அதை எடுத்து அவனை ஈர்ப்பு தீர்மானத்தை கூட அவை எடுக்கவில்லை. உடனடியாக செய்திருக்கிறோம், ஏற்பாடு செய்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். கிடப்பில் போட்ட பணி இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். அந்த பணியும் நிறைவாக செய்வார்களா என்று சந்தேகம் எனக்கு இருக்கிறது. திரு பிரின்ஸ், இந்த நேரத்தில் அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொன்ன இன்னொரு கருத்து என்னன்னா, அவங்க பொதுவா நிறைய மக்கள் சமூக நலக்கூடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு அந்த வீடுகள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டதனால், ஆனாலும் கூட அதிகாரிகள் கூட இன்னும் பார்க்கவில்லை, ஒரு நிவாரணமாக எந்த ஒரு காரியம் செய்யப்படவில்லை என்று சொல்றாங்க. இதுக்கு நீங்க என்ன மாதிரியான முயற்சி மேற்கொள்ளலாம் நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? உண்மையை தான் சொல்றேன். இப்படிப்பட்ட பிரச்சனை வருகின்ற போது நமக்கு வேதனையாக இருக்கிறது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற வகையில பாதிக்கப்பட்ட பகுதிகளில் என்னுடைய கிளியூர் சட்டமன்ற பகுதியாக இருந்தாலும் நான் மாவட்ட காங்கிரஸ் தலைவராக பணியாற்றி வந்தேன். ஆகவே அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று அந்த பகுதியிலே மக்களை பார்த்து அவங்க துயரங்களை, அவருடைய பிரச்சனைகளை கேட்டு அவர்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். என்ன செய்வார்கள் என்றால், அரசுடைய ஜீவோ என்று சொல்கிறார்கள். என்ன கொடுப்பார்கள்? அரிசியை கொடுப்பார்கள், கொஞ்சம் ட்ரெஸ்ஸை கொடுப்பார்கள், சாதியை கொடுப்பார்கள். கையில் ஏதோ 100 ரூபாய் 200 ரூபாய் இல்லை 500 ரூபாய், மொத்தம் 1000 ரூபாய் நினைக்கிறேன். 1000 ரூபாய் கொடுப்பாங்க இந்த நஷ்டமாக அவர்களுக்கு உதவிக்கு. அப்புறம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு பல லட்சக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டாலும் கூட அரசு அதை கண்டுகொள்வதில்லை. இப்ப நீங்க குறிப்பிட்டது போல அரசு அதை கண்டுகொள்ளவில்லை என்ற ஒரு கருத்தை முன் வச்சுக்கிறீங்க. இருந்தாலும் அங்க இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகள் அதற்குண்டான ஒரு முயற்சிகளை மேற்கொண்டு அவர்கள் சாலைகள் ஒரு சரி செய்வதற்கோ அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுக்கணும் அப்படிங்கறதா மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது போல மத்திய மாநில அரசுகளோடு தொடர்பு படுத்தி இந்த கடல் தடுப்பு சுவர் அமைப்பதற்கும் கண்டிப்பாக திரு பிரின்ஸ் அதற்குண்டான ஏற்பாடுகளை செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார். இது பற்றி இன்னும் விரிவாக பேச காத்திருக்கிறோம். இந்த தடுப்பு சுவர் அமைப்பதனால் அது மட்டுமே இது போன்ற பிரச்சனைகளை காப்பாற்ற முடியுமா என்பது பற்றியெல்லாம் பேச காத்திருக்கிறோம். கலக்கத்திலே குமரி மக்கள் இருக்கிறார்கள். அங்கு கடல் நீர் ஊருக்குள் புகுந்திருக்கிறது. வீடுகள் பல இழந்திருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்ட வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் அங்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவர்கள் சந்திக்கிறார்கள், அதற்கு அவர்கள் கூறும் காரணம் என்ன, அவர்களே சொல்லுகிறார்கள். கேட்கலாம். கடல் எடுத்து இப்ப 10க்கு மேல வீடு போயாச்சு. இனி ஒரு 4-5 வருஷத்துக்கு இடையில எல்லா வீடும் மொத்தம் கம்ப்ளீட்டும் போகும். நாங்க என்ன செய்ததுக்கு? எங்களுக்கு தூங்குறதுக்கு கூட இடம் இல்லை. எங்களுக்கு சொந்த பந்தக்காரங்கள் எல்லாம் இல்ல எங்க அக்கா பக்கம். நாங்க எங்க போய் தூங்குறதுக்கு? நீங்க அங்க கரையில இருக்கிற அளவு இருக்குது, எங்களை இங்க பார்வையிடுறதுக்கும் ஆள் இல்லை.
எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்க ஆள் ஏதெങ്കിലും ஒரு எலெக்ஷன் வரணும். எங்களுக்கு அம்மா போடுங்க, அப்பா போடுங்க, அண்ணா போடுங்க, எங்களுக்கு ஓட்டு தருங்கன்னு வாரு. நாங்க எங்க ஓட்டை நீங்க வாங்குது, எங்க ஓட்டை வாங்கி கொண்டு நீங்க இங்க கரையில கொண்டு போடுது. எங்களுக்கு இங்க ஒண்ணு ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. வருஷம் எங்களுக்கு இந்த ஆனியாடி சமயம் எல்லா வீடுகளும் போறோம். ஒரு வீடு 2 வீடு 5 10 இல்ல 50க்கு மேற்பட்ட வீடு போறோம். எல்லாம் அப்பாவி பாவங்க. நாங்க அன்னைக்கு இந்த கடலை கொண்டு உண்டங்கிதான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு நாள் எங்க ஆணுங்க கடலுக்கு போகாம இருந்தா எங்க வீடு பட்டணி. இப்ப மீன் வாங்குறது போல எங்களுக்கு காசு இல்ல. அப்படி நாங்க கிடந்து அவதிப்படுது. இப்ப எங்களுக்கு நிவாரண நிதி 2000 ரூபாய் தருவாங்க. இது எங்களுக்கு 2 மாசம் எதுக்கு ஆகும்? ஒரு கருமீனுக்கு ஒரு 2 நாள் தெரியாது. அப்படி உள்ள காசை இவங்க தராங்க. தூண்டில் வளையம் போட்டு எங்களுக்கு இந்த சுவரை கெட்டு தரணும். இது இப்ப இந்த வீடெல்லாம் வீட்டுக்கு நாங்க பெட்டிஷன் கொடுக்கும்போ கவர்மெண்ட் என்ன ஏதன்னு இதை ஒண்ணு அன்னளிக்குது இல்ல. இது எப்படி எதனால இந்த அப்பாவி மக்கள் எங்க போய் ஒதுங்கு யார் இடத்துல போவாங்க? கவர்மெண்ட் இதுக்கு ஒரு நிவாரண நிதியும் செய்தது இல்ல. நாங்க என்ன செய்யணும்? எங்களுக்கு இந்த கடல் அரிப்பால எல்லா வருஷம் உள்ளதுதான். மே, ஜூன், ஜூலை இந்த டைம்ல அந்த கடலை உள்வாங்கும் போது உள்ள ஏறும் போது எங்க ஊரு கடலுக்கு உள்ள போகுது. அப்ப எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எங்க ஊருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும்னா மெயினாட்டு தூண்டில் வலை தான் போடணும். அதாவது கடலோட போக்கு கடல் எந்த போக்குக்கு போறோம் அந்த போக்குல தான் மண் கடல்ல இந்த கடல் கரையில இருந்த மண்ணு போகும். இது மேலாச்சேலு கீழாச்சேலு எனக்கு சொல்லுவோம். நாங்க அந்த மேலாச்சேலன்னா இந்த டைம் மேற்க இருந்து கிழக்கோட்டு காற்று வீசி வரக்கூடியது. அந்த நேரத்தில் கடல் மேற்க இருந்து கிழக்கோட்டு வீசும் போது அந்த மண்ணை தோண்டிட்டே வரும். தோண்டிக்கிட்டே வரும்போது மண் தோண்டி போகிட்டே இருக்கும். அவன் அந்த மேற்க இருந்து கிழக்கோட்டு வரக்கூடிய அந்த வேகத்தை குறைக்காகத்தான் ஒரு தூண்டில் வலை மாதிரி நேரு கல்லாக கடலுக்கு உள்ள போடணும். கடலுக்கு உள்ளுக்கு போறேன்னா கடல் அலை தாண்டி அங்க போகணும். போகும்போது அந்த கடலுக்கு வேகம் குறையும். வேகம் குறையும்போது கடல் நீரானது நேராக வரும். நேராக கரையை தேடி வரும்போது அந்த மண் கரையை தள்ளும். மண்ணு கரையை தள்ளும் போது இங்க கரை கிடைச்சிட்டு போகும். இல்லாட்டா நீங்க இந்த குறுக்க கூட போடக்கூடிய கல்லு எத்தனை தான் போட்டாலும் நிக்காது. இந்த கல்லுக்கு மேலோட எல்லாம் கடல் அடிக்கும். பிரச்சனைகளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கூடவே அவர்களுக்கு தெரிந்த ஒரு சில தீர்வுகளையும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த தீர்வுகள் ஒரு முழுமையான தீர்வா என்பது பற்றியெல்லாம் பேசலாம். இப்ப கேரளாவில் இது சாத்தியம் அப்படின்னு நம்மளே பாக்குறோம். ஆனா கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன மாதிரியான பிரச்சனை? தடுப்பு சுவர் தூண்டில் விளைவுனால இதை பாதுகாக்க முடியுமா? உங்களுடைய கருத்தை சுருக்கமா சொல்லுங்க. நமது மீனவ நண்பர் சரியாக அறிவியலை பயன்படுத்தி இருக்கிறார் என்று நாம் முதலிலே சொல்லிவிடுவோம். கேரள கடல் பகுதியானது ஒரே ஒரு பருவகாற்றை தான் எதிர்கொண்டிருக்கிறது. அந்த தென்மேற்கு பருவகாற்றை. நமக்கு தென்மேற்கு வடகிழக்கு என்று 2 பருவகாற்று காலத்திலேயுமே கடல் மேலே எழும்பும். அது கன்னியாகுமரி பகுதியிலே நிச்சயமாக மேலே எழும்பும். மற்ற பகுதியிலே வடகிழக்கில் மட்டும்தான் எழும்பும். அதனால கன்னியாகுமரிக்கு 2 பருவத்திலும் பாதிப்பு இருக்கிறது. அவர் சொல்லுவது போல ஒரு பருவத்திலே மணலானது பெருகும் போது அது இந்த நீரை மேலே தூக்கி ஊருக்குள்ளே கடல் புகுந்து விடும். அப்ப அதற்கு தூண்டில் வளைவோடு கூட தடுப்பு சுவரையும் சேர்த்து கொடுக்க வேண்டும் என்பது ஒரு முடிவு. அடுத்த பருவகாற்றிலே மண் அவ்வளவாக வராது, ஆனால் கடல் அலைகள் மேலும். அப்ப இந்த தடுப்பு சுவர்கள் அது ஓரளவு தடுத்து நிற்கும். இது 2. ஆனால் இந்த தீர்வு கூட ஒரு தற்காலிக தீர்வு தான் என்று கருத வேண்டும். ஏன்னா 2004 ஏற்பட்ட அந்த சுனாமியினுடைய தாக்கத்தில் வடபகுதியிலே அந்தமானுக்கு வடபகுதியிலே இருந்த 1000 கிலோமீட்டருக்கான திட்டு உடைந்து விட்டது. இன்னும் 1000 கிலோமீட்டருக்கான தென்பகுதி திட்டு அப்படியே தான் இருக்கிறது. அதன் மேல் பர்மாவுடைய ஓடு அமுங்கிக் கொண்டிருக்கிறது. அது ஓரளவுக்கு நிலைப்படுத்துவதும் தான் இதற்கான தீர்வு கிடைக்கும். இது அடுத்த ஆண்டு நடைபெறுமா, 10 ஆண்டா 50 ஆண்டு என்று யாராலும் கூற முடியாது. உங்களுடைய கருத்துக்கு நன்றி சிவஞானம். குறிப்பிட்டது போல மிக முக்கியமான விஷயம், இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்கள் மீனவர்கள். அப்படிப்பட்ட மீனவர்களுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து ஏற்கனவே 205 கோடியில திட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த தடுப்பு சுவர் அமைப்பதற்கு அதற்குண்டான உரிய நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும் என்பது ஒரு பொதுவான கருத்து. இதே நேரத்தில் மீனவர்கள் அவர்களுடைய பங்குக்கு அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல இந்த காலகட்டங்கள் பிரச்சனை வரும்போது அவர்கள் வேறொரு இடங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் பொதுவாக பேசி ஒட்டுமொத்தமாக சம்மதம் செய்து இந்த ஒரு காரியத்தை சென்றால் இதுபோன்ற தொடர்
பிரச்சனைகள்ல இருந்து மீளலாம். அது ஒன்று. இன்னொன்னு இயற்கை அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா 2004க்கு அப்புறம் நமக்கு சுனாமியோட பாதிப்பு தெரியும். ஆனா இயற்கையை பொதுவா நாம பார்த்துட்டு இருக்கிற சராசரி மனிதர்கள் மாசுபடுத்தாமல் இருந்தால் கண்டிப்பாக இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் இருக்கும். ஒரு மிக முக்கியமான கருத்து. இந்த ஒரு கருத்தையே மக்கள் தீர்ப்பாக இங்க இருக்கக்கூடிய புவியியலாளரும் சொன்னார்கள். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பேராசிரியர் சிவஞானம் அவர்களுக்கும் நன்றி, பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.